சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். வணக்கம் வீவர்ஸ். டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. முதலாவது சினிமா தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்து புகழ்பெற்ற நடிகர் தான் பிரதீப் ராவத். இரத்த புற்றுநோய் காரணமாக 74 வயதில் காலமாகினார். கடந்த 5 ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிரதீப் ராவத் தொடர் சிகிச்சைக்கு பிறகு அதிலிருந்து மீண்டு வந்திருந்தார். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு மீண்டும் நோய் பாதிப்பு தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த 2 மாதங்களாக மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை அவர் உயிரிழந்ததாக அவரது மேலாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவரது இறுதிச் சடங்குகள் புதன்கிழமை நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. பிரதீப் ராவத்தின் மறைவு குறித்து பிரபலங்கள் பலரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் தெரிவித்து வராங்க. லகான் படத்தில் தேவாசிங் சோதி அப்படின்ற கதாபாத்திரத்திலையும் AR முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடித்த கஜினி திரைப்படத்தில் இரட்டை வேடத்திலும் நடித்து தமிழ் இந்தி திரையுலகில் பெரும் புகழ் பெற்றார். பின்னர் அஜித் நடித்த வீரம் படத்திலும் வில்லனாக நடித்திருந்தார். மேலும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் போஜ்பூரி மொழி படங்களையும் வில்லன் கதாபாத்திரங்களில் அவர் நடித்திருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் நாங்க பார்க்க போற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தின் 14 நாட்கள் வசூல் விவரம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ் சினிமாவில் 33 ஆண்டுகளாக பயணித்து அதில் 25 ஆண்டுகளுக்கு மேல் உச்ச நட்சத்திரமாக ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர்தான் தளபதி விஜய். இவர் இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட்டார். இவர் நடிப்பில் கடைசியாக உருவான ஜனநாயகன் திரைப்படம் தேர்தலுக்கு முன்பே வெளிவர இருந்தது. ஆனால் தொடர்ந்து பல பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்தித்து தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்ற டைட்டில் கார்டுடன் வெளியானது. இப்படத்தை இயக்குனர் வினோத் இயக்க பூஜா ஹெக்டே, மமிதா பைஜ், பாபி தியோல், பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ராக் ஸ்டார் அனிருத்தா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. கடந்த ஜூலை 23ஆம் தேதி வெளியான இந்த படத்தை ரசிகர்கள் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடி வராங்க. விஜய் நடிப்பில் ஒரு திரைப்படம் வெளியாகிறது அப்படின்னு சொன்னாலே அப்படம் முதல் நாள் செய்யும் வசூல் குறித்து திரையுலகில் ரொம்பவே பேசப்படும். அதே போல 3வது நாள் எவ்வளவு வசூல் செய்தது, முதல் 7 நாட்களில் எவ்வளவு வசூல் செய்தது என்பதை பற்றி திரையுலகினரை தாண்டி ரசிகர்களை சமூக வலைதளங்களில் பேசி வராங்க. இந்த நிலையில 14 நாட்களை பாக்ஸ் ஆபீஸில் கடந்திருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் உலகளவில் 300 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் பிகில், லியோ, கோட் திரைப்படங்களை தொடர்ந்து 300 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கிளப்பில் 4வது திரைப்படமாக ஜனநாயகன் இணைந்திருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். சினிமா தகவல் நிகழ்ச்சியில் டாப் 3ல் இருக்கிற சூப்பரான சினிமா தகவல் என்ன அப்படின்னா, மேகதாதுவில் அணை கட்டுவது தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடாததை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது பேசிய உதயநிதி முதலமைச்சர் விஜயை நடிகை த்ரிஷாவுடன் ஒப்பிட்டு தரக்குறைவாக பேசியதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அவர் இன்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். உதயநிதியின் கைதை கண்டித்து அவர் பேசியதை எதிர்ப்பும் கிளம்பி வர நிலையில நடிகை குஷ்பு, பாடகி சின்மயி, கஸ்தூரி உள்ளிட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில நடிகை காயத்ரி ரகுராம் உதயநிதி ஸ்டாலின் பேசியதில் என்ன டபுள் மீனிங் இருக்கிறது அப்படின்னு எனக்கு புரியவில்லை அப்படின்ற கேள்வியை கேட்டுள்ளது பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காயத்ரி வெளியிட்ட பதிவில் த்ரிஷா வழக்கு தொடர்ந்தாரா அல்லது புகார் அளித்தாரா? உதயநிதியின் இரட்டை அர்த்த பேச்சை த்ரிஷா புரிந்து கொண்டாரா? அந்த இரட்டை அர்த்தம் என்ன? எனக்கு அது புரியவே இல்லை. தனிப்பட்ட பழிவாங்கும் நோக்கத்துக்காக பெண் பாலினத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக காவிரி விவகாரத்தை திசை திருப்ப என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு பலரும் காயத்ரியை கடுமையாக தாக்கி பேசி வருகிறார்கள். அடுத்ததா பார்க்க போற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, சின்னத்திரை ரசிகர்களில் ஆல் டைம் ஃபேவரட் ரியாலிட்டி ஷோக்கள் ஒன்றாக திகழ்ந்து வர நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். விரைவில் பிக் பாஸ் சீசன் 10 நிகழ்ச்சி தொடங்கவிருக்கிறது. கடந்த 8 மற்றும் 9ஆம் சீசன்களை தொகுத்து வழங்கிய விஜய் சேதுபதி தான் 10வது சீசனையும் தொகுத்து வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் 10 போட்டியாளராக யார் யார் கலந்து கொள்ள உள்ளாங்க அப்படின்ற தகவல் கசிந்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக இந்நிகழ்ச்சியில் இல்லாத வகையில் சாமானிய மக்களும் கலந்து கொள்ளும் வகையில் காமன் மேன் வாய்ப்பை அறிமுகம் செய்திருந்தது. இதற்காக ப்ரமோ வீடியோவும் வெளியானது. அதில் பிக் பாஸ் முன்னாள் போட்டியாளர்கள் நடித்திருக்கிற வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சீரியல் நடிகை ஜனனி அசோக்குமார், குக் வித் கோமாளி பிரபலமான டாலி, KPO சரத், விஜய் டிவி ராமர் போன்றவர்களும் கலந்து கொள்கிறாங்களா? மேலும் பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகை பரீனா ஆசாத் இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள் போகவிருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. டாப் 5 சினிமா தகவல் நிகழ்ச்சியில கடைசியா பார்க்க போற சினிமா தகவல், அதாவது டாப் 5ல் இருக்கிற சினிமா தகவல் என்ன அப்படின்னா, தென்னிந்திய சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து பிரபலமானவர் தான் நடிகை மீனா. சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில
கணவர் வித்தியாசாக நுரையீரல் பிரச்சனையினாலும் மரணமடைந்தார். அதிலிருந்து மீண்டு வந்த மீனா மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இணையத்தில் ஆக்டிவாக இருந்து வரும் மீனா சமூக அரசியல் கருத்துக்களை வெளிப்படையாக பதிவிடாமல் இருந்து வந்தாங்க. தற்போது மனிதநேயத்தை மையப்படுத்தி ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அதில் உங்கள் சாதி, மதம், பிறந்த இடம், பாலினம் எல்லாம் நீங்கள் தேர்வு செய்தது கிடையாது, பிறப்பால் கிடைத்தது. அதனால் அவற்றை நினைத்து பெருமைப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் குணநலன், உங்கள் செயல்கள், நீங்கள் தினமும் தேர்வு செய்யும் மனிதநேயம் ஆகியவற்றை நினைத்து பெருமைப்படுங்கள் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லியிருக்கிறாங்க. சமூகத்தில் அடிக்கடி சாதி, மதம், மொழி, பாலினம் உள்ளிட்ட பிரச்சனைகள் விவாதமாக மாறிவரும் சூழல்ல எந்த தரப்பையும் விமர்சிக்காமல் பொதுவாக மனிதநேய கருத்தை மீனா பகிர்ந்திருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது.